யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எப்பயுமே அதிகார மையம் ரொம்ப அமைதியா இருக்கணும்னு சொல்லி கேள்விப்படுவோம். ஆனா அதே நேரத்தில் உள்நோக்கத்தோடு ஒருவர் செயல்பட்டு கொண்டு இருப்பாரானால், ஒருவனுக்கு துரோகம் செய்வதே அவர்களுடைய வேலையாக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் அதிகாரம் எவ்வளவு உயரத்தில் போனாலும் அங்கே இருந்து தரைமட்டமாகிவிடும் என்பது உலக வரலாறு நமக்கு சொல்கிறது. அதான் நமக்கு பாடம். என்னையா சொல்ற? என்ன இன்னைக்கு சிபிஐ திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறி இருக்கிறது. என்ன காரணம்? சிபிஐ முதலாக அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிற பொழுது அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சிக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால், அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிக பெரும்பான்மை இல்லாததால் ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய அத்தியாவசிய கடமை என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வராங்க. நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம், இந்த ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருகிறோம் என்றுதான் கம்யூனிஸ்ட் சொன்னது. அதாவது சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் சொன்னது. இதேதான் மறுமலர்ச்சி திமுக சொன்னது. ஐஎம்யூஎல் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கூடுதலாக போயிட்டு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? எங்களிடம் ஆதரவு கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் எங்களிடம் வருகிறீர்கள் என்று ஒரு புது இதாக இருந்தது. அப்போ யாருக்கிட்ட போகணும்னு சொல்லி கேட்டால், அவர் சொன்னா நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும் சொன்னாங்க. பாடுறாச்சக்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டோம். ஆனால் மறுநாளே என்ன நடந்தது? அது இல்லை மேட்ரு. இப்போ நமக்கு அது மேட்ரு இல்லை. ஆனால் இப்போ இவங்க புது கதை என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் முதல்ல என்ன சொன்னாங்க? மக்களின் அன்பை பெற்ற கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தாலும் கூட்டணியில் தொடர்கிறோம் என்று அறிவித்த பிறகு அவர்கள் வெளியில சொன்ன காரணம் என்னன்னா, எடப்பாடியை ஆதரித்துகிறது எங்களால் ஏற்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சைலண்டாக தான் சொன்னாங்க. ஸ்டாலின் மாதிரியே அமைதியா எல்லோரும் இருந்து விட்டால் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. உடனே பத்திரிகைகள்ல ரொம்ப கடுமையான செய்திகள் எழுதுறாங்க. எல்லாம் பின்னணியில பெரிய காரணங்கள் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஆளுக இருக்கிறாங்க, அதுல பின்னாடி பெரிய ஒரு லாபி இயங்குது, எல்லாமே பேசுனாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கன்னு சொல்லிட்டு முதலாக ஆதரித்தது சிபிஐ. அந்த சிபிஐ தான் இப்போ முதலாக வெளியே வந்திருக்குது. ஏன்? உங்க ஆளுங்க கலைஞர் பிறந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அடிச்ச கொட்டம் இருக்கு இல்லையா, ஆட்சி அதிகாரம் போன பிறகும் அதை பெரிதாக அவர்கள் கருதி கொள்ளாமல் எங்கள் தோல்விக்கு கூட்டணி கட்சிகள் தான் காரணம் என்று கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரம் இல்லாமல் ஒரிஜினல் அக்மார்க் திமுக காரன் போல உள்ள இருந்து வெளியில எல்லாம் பேசுறான். ஏண்டா நீங்க 2 சீட்டு ஜெயிச்சு போட்டு உங்களுக்கு கட்சி கேக்குதா ஆட்சி கேக்குதான்னு சொல்லி. நான் ஏற்கனவே நம்ம முதலாக காணொளி போட்டிருக்கிறோம் தோழர்களே. நீ நயவஞ்சகம் செய்து கூட்டணி கட்சிகள் கணுக்காலை அறுத்திருக்கிறாய் அப்படின்னு தான் சொன்னோம். உன்னை காலமெல்லாம் எதிர்த்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மிகவும் இழிவாக பேசிய பிரேமலதாவுக்கு நீ 10 சீட்டை கொடுத்து விட்டு ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்துட்டு கூட்டணியில் முதலும் குழப்பம் விளைவித்து ஆரம்பம் முதலே கூட்டணி வேண்டாம் என்று மறுதளித்த காங்கிரசுக்கு அதிகமாக 3 சீட்டை கொடுத்து ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து அசிங்கப்படுத்தினது நீ. யாருகிட்ட இருந்து சீட்டை பிடுங்க? கம்யூனிஸ்ட் இருந்து 2 சீட்டை பிடுங்குனீங்க, மதிமுக இருந்து 2 சீட்டை பிடுங்குனீங்க. இந்த 2 சீட்டை எடுத்து கொண்டு போய் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 அதிகமாக கொடுத்தீங்க. இப்போ மற்றபடி ஆள்கள் எல்லாம் கூட்டு உள்ள கொடுத்து மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க காணாம போகும். யாரெல்லாம் ஆதரவோ அத்தனை பேரிடமும் ஆதரவு வாங்கி கொண்டு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களை நீங்கள் நம்பகத்தன்மையை இழந்தது நீங்கள். 234 தொகுதிகள் இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சியில் வேட்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த கட்சி, எந்த கூட்டணி, எந்த வேட்பாளருக்கு வேலை பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்குதா? இல்லை நீங்கள் தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி கட்சிகளை எவ்வாறு நடத்தினோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறேன். இப்ப இவர் சொல்றாரு, திமுக பெயர்களை நான் தவிர்த்துக்கிறேன், கலைஞர் பிறந்த நாள் மேடையில தோழர் சொல்றாரு, முக்கியமான பொறுப்புல திமுக இருக்கிறவர் சொல்றாரு,
டேய் நீ யாருடா திமுக கூட்டணியில கட்சி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாருடான்னு கேட்கிறாரு. கம்யூனிஸ்ட பார்த்து கேட்கிறாரு. இந்த கூட்டணி உடையறத அறிவிச்சதுக்கு காரணம், முக்கிய காரணம் அதுதான். அவர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய தாவேக்காவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இப்போ நோட்டீஸ் வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் கூடவே இருக்கக்கூடிய அந்த கட்சிகள்ல நீங்க எல்லாம் போய் கொடுத்து எங்களுக்கு முன்னாடி நீங்க ஆதரவு கேட்டா வெளியில இருந்து ஆதரவு கொடுக்காங்களாம். அப்ப நீ எதுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறங்கிறது சொன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்க தலைவர்கிட்ட போய் கேட்கணும், ஸ்டாலின்கிட்ட போய் கேட்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இன்னொன்னு, இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக எல்லாருமே வெளியே பேசக்கூடிய செய்திகள் என்னவென்று சொன்னால், திமுகவை தாவேகா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கறதுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. பச்சை பொய்யே சொல்றீங்க, வெக்கம் இல்லாமல் நீங்க பேசுறீங்க. அதனால தான் கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே போறதுக்கு உண்டான முக்கியமான காரணமாக இது இருக்கிறது. அடுத்ததாக, உடனே நம்ம கடந்த காணொலியில் நான் போட்டிருக்கிறேன், கூட்டணி கட்சி தோழர்களை எல்லாம் உள்ள இழுத்து நீ கொண்டு போய் துரோகத்தை செய்ய வேண்டியதை வேலையாக நீ வச்சிருக்கிறன்னு சொல்லி, நீ அது மட்டும் நீங்க செய்யவில்லை. மிக முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க கேள்வி கேட்டு மறுதளிச்சது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. கடைசியில் உங்க கூட கூட்டணியிலே இருக்காங்க இல்லையா, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள்ல இருந்தும் அந்தந்த சமுதாயம் சார்பான ஆள்களை உள்ள இழுத்து கொண்டு வந்துட்டு இன்னொரு ஆளு மூலமா அவங்க மேல பழிய போடுறீங்க. உங்ககிட்ட எப்படி நம்பகத்தன்மை வரும் சொல்லுங்க? ஆரம்பத்துல இருந்தே எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடுத்துக்கோங்க, அப்புறம் ஜானகி ஜெயலலிதா காலத்துல இருந்து எடுத்துக்கோங்க, எடப்பாடி வரைக்கும் இருந்துக்கோங்க, இங்க ஒரே ஆளுதான். யாரு? கருணாநிதி, அவர் மகன், இதுகளோட முடிச்சுக்கோங்க, ஸ்டாலினோட முடிச்சுக்கோங்க. அதுகள்ல எந்த கட்சியாவது இன்னொரு கட்சியிடம் பணம் வாங்கி விட்டார்கள், பெட்டி வாங்கி விட்டார்கள், அவர்கள் மொத்தமாக பணத்தை கொடுத்து விட்டார்கள், எங்கேயாவது திமுகவை தாண்டி யாராவது பேசுறதை நீங்க எங்கேயும் கேட்டிருக்கீங்களா? யாருமே பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்க யாருக்கு கொடுத்தீங்கிற செய்தி யாருக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? கேட்டா கணக்குல 2021 கம்யூனிஸ்டவே கணக்கு காட்டுன்னு சொல்லி காலி பண்ணதுதான் மிச்சம். அது எதுக்கு? ஒரு செய்தி இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும், முக்கியமான செய்தியை ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியுமா? இந்தந்த கட்சிகளுக்கு என்று பட்டியல் போட்டு துரோகம் பண்ணியது திமுக. அது என்ன காரணம்னா, ஒரு வேட்பாளருக்குத்தான் இவ்வளவு அமௌண்ட் லிமிட் பணம் உண்டு. இப்போ ஒரு கட்சி இருக்காங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபா செலவழிச்சுக்கலாம், சட்டமன்ற கவுன்சிலருக்கா ஒரு 65,000 75,000 செலவழிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும், அடிப்படை செலவுக்குன்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே இது ஒரு கட்சியோட தலைமை எவ்வளவு வேணாலும் செலவழிக்கலாங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அவங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, விஐபி கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தலைவர் வர்றாங்க, செலவழிக்காம ஒரு 10 லட்சம் அது செலவழிச்சுக்கலாம். அப்படித்தான் விஜய், நரேந்திர மோடி பிரதமர், உள்துறை அமைச்சர்கள், இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள், தமிழ்நாடு மாநில மினிஸ்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போறது, சீஃப் மினிஸ்டர் போறது, அந்த செலவுகள்லாம் அந்த கணக்குகள்ல வரும், அது சேராதும்பாங்க. அப்போ நீங்க இந்த வகையில் பணம் கொடுத்து விட்டு ஒரு கூட்டணி கட்சிகளை நீங்கள் அபகரிக்க நினைத்தீர்கள் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நீங்கள் உங்கள் ஆட்சியை இழந்ததை மறுபரிசீலனை செய்யாமல் உங்கள் கூட்டணிக்காக 10 ஆண்டுகள் உழைத்தவர்களை நீங்கள் மட்டம் தட்டி, அதுபோக இந்த சூர்யா வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்திருக்கிறான், என்னமோ அவங்க அப்பனுக்கு வாய் இருந்து பேசி எல்லாம் கிழிஞ்சி நாசமா போனது மாதிரி, இவன் என்னமோ இப்போ பேசி எல்லாமோ நாசமா போனது மாதிரி. டேய், எங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா, எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், அப்புறம் என்னன்னா இது இந்த இருக்கு இல்லையா, தீ வச்சு எரிப்போம் இல்லையா, இது பொம்மை எரிக்கிறது, அது போக மறியல், ரயில் மறியல் பண்றது, வழக்கு வாங்க, இதை தாண்டி மற்ற கட்சிகள் யாருக்காவது வந்திருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் அதிகாரம் அனைத்தையும் இழந்து நிற்பது யார் என்று கேட்டால் நீங்க தான் இழந்துகிட்டு நிற்கிறீங்க. அதைத்தான் சொல்றேன். அதுக்காகத்தான் நான் சொல்றேன், இவங்கெல்லாம் இன்னும் பேசுங்கிற. எந்த கட்சி தலைமையையும் நம்பிக்கையையும் நீங்கள் அக்மார் முத்திரையை போல நீங்க இங்க போனா நமக்கு சேஃப் அப்படிங்கிற லெவல்ல நீங்க யாரையாவது வச்சிருக்கிறீங்களா? நான் சொல்றது திமுகவை தான் சொல்றேன். அது எப்படி ஒரு கட்சி மேல அத்தனை பேரும் நீங்க நம்பகத்தன்மை இழக்கிறதா மாறும்? ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை உங்களுக்குத்தான் வாய்க்கு வாடகைக்கு கொடுறவங்க மாதிரி இருக்கிற ஆளுகளெல்லாம் இழுத்து கொண்டு எப்படி நீங்க நடத்துவீங்க?
நான் அதனால தான் சொல்றேன், மோடி மீடியா மாதிரி இங்க கேடி மீடியாக்கள் நிறைய உண்டுன்னு நான் சொல்றேன். சில பேர்களை எனக்கு இப்ப கூட சொல்ல முடியும். ஒருத்தர் பால் காய்ச்சிருக்கான், ரொம்ப இங்க வரைக்கும் இங்க வரைக்கும் இழுத்து இங்க பேசுவான். இப்ப சேனல்கள்லாம் முடக்கிட்டாங்கன்னு சொல்லி ஐயோ அம்மான்னு சொல்லி கூப்பாடு போடுறாங்க, வைக்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி இப்பதான் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுற மாதிரி? அதை எப்படி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சேனல்கள் அத்தனையும் இருந்து உங்க ஆதரவு செய்திகள்லாம் முடுக்குமோ அதுக்கு மட்டும் மோடி காரணம்? எப்படி இப்ப மட்டும் எப்படி விஜய் டிவி சேனல்கள் எல்லாம் முடக்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட எப்படி வந்துச்சு? நான் கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி. பத்திரிகை சுதந்திரம் இதுக்கு முன்னாடி மோடி பறிச்சுட்டாரு, எல்லாம் கேபிள் எல்லாம் கட் பண்ணிட்டாருன்னு எங்களுக்கெல்லாம் கதை சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் மீண்டும் சொல்லுகிறேன், பேர்களை நான் சொல்ல முதல்ல மெயின் ஸ்ட்ரீம் 3 மீடியாக்கள் இருக்கு, யூடியூப் மீடியாக்கள் சில இதுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் விஜய் தான் நிப்பாட்டிட்டார். அதை எப்படி விஜய் நிப்பாட்டினார்? அப்ப இதை நிப்பாட்டினார்னா அன்னைக்கு நிப்பாட்டினது யாரு? கேள்வி இருக்குல்ல. அப்போ அதிகாரப்பூர்வமான கட்சிகளை அழித்தொழிக்கும் வேலையை செய்த உங்களிடம் இருந்து கடைசி செங்கல் வெளிவர காத்திருக்கிறது. அது இந்த மாதம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி. அதற்கு பிறகு நீங்க சேர்த்த அந்த லெட்டர் பேடு இருக்கும். கவுண்டர் கட்சி, முத்தரையர் கட்சி, மற்றபடி வெண்டக்காய் கட்சி, விளக்கமாத்து கட்சி எல்லாம் இருக்கும். அதோட சேர்ந்து அதுக்கு திமுக தலைமை தாங்கும். இதுதான் நடக்க போகுது. இப்பொழுது தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி துவங்கி விட்டதால் அதிகாரத்தை இழந்து புலிச்சேப்பம் வரக்கூடிய அளவுக்கு இருந்தவர்கள் இப்போ வயிற்று வலிக்கு வரக்கூடிய நிலைமையில காத்திருக்கிறாங்க. அதோட அரிப்பின் விளைவு தான் இப்போ அவங்க கொட்டி தீர்க்கிறது வார்த்தைகள். அதோட விளைவுதான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லிட்டு வெளியே வந்துச்சு சீட்டு. வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம் தோழர்களே.